நான் ரொம்ப நாளா தேச்சான்ட்டு அந்த ரெசிபிய ட்ரை பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா காரம் இதெல்லாம் நமக்கு செட் ஆவாதுப்பா அப்படின்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு இப்படி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு பண்ணியிருக்கேன். ஒரு பாக்கெட் பன்னீர்ல கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தூவி, அதில உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக அந்த பிளெயினா இருக்கே பன்னீருன்னு சொல்லிட்டு இத பண்ணியிருக்கேன். இந்த மாரி நல்லா தடவிட்டு, அப்புறம் தனியா எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து, நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் தடவி வச்ச அந்த பன்னீர லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. என் வீட்ல நான் சமைக்கும்போது இதுக்கெல்லாம் 10க்கு 8, 8.5 தந்தாங்க. ஒரு கப்பு வேர்க்கடல சேர்த்து அதையும் தனியா வறுத்து எடுத்து வச்சுருங்க. நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் போட்டேன். ஏன்னா எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா நல்லா இருந்தது ரிசல்ட். அப்புறம் ஃபீல் பண்ணேன், ஐயோ! நெறைய பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் இத ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துருங்க. நான் நெறைய பச்சை மிளகாய் சேர்க்கிறோம், காரம் காது அடைக்கும் அப்படின்னு நெனச்சேன். அப்படிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் வீட்ல நான் சாம்பார் தான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன். அதுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது கூடவே உப்பு நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியும் அதில ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உங்களால முடியும்னா பூண்டு நசுக்குற அந்த குட்டி உரலில போட்டு இத அரைச்சுக்கோங்க. என்னால முடியல கொஞ்ச நேரம் பண்ணேன். அதுக்கப்புறம் மிக்ஸிலயே ஊத்திட்டேன். ஆனா மிக்ஸில அரைச்சீங்கன்னா, நல்லா மாவு மாதிரி அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னே அரைச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இதில மறக்காம லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் லெமன ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நம்ப எப்போ கீரை வகைகளோ, இல்ல கொத்தமல்லி, புதினா எது சட்னி அரைச்சா கூட கடைசியில கொஞ்சூண்டு லெமன மறக்காம ஆட் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த கீரையில இருக்கிற அயர்ன் நம்ம உடம்புக்கு முழுசா கிடைக்கும். உள்ள பன்னீர வச்சு வெளில நம்ம அரைச்ச அந்த மிக்ஸ கவர் பண்ணி தவால வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. நான் கண்டிப்பா அத இன்னொரு வாட்டியும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கம்மி குவான்டிட்டியா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுட்டேன் அதனால. என்ன மாரி யாராவது பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆவாதுன்னு நெனச்சு விட்டுருந்தீங்கன்னா, அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணிடுங்க. ஆக்சுவலா நான் அரைச்ச அந்த மிக்ஸ வெறுமனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பன்னீர்லாம் இல்லாம. அதுவே சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல செய்றதுக்கு ஈஸியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளா இருந்தா கண்டிப்பா இத செய்யுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.